கன்னிராசிக்காரர்களே, இதை கவனமாக கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லைங்க. உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்கள் இதை இப்போ பார்க்குறீங்கன்னா இது சரியான நேரத்தில் வந்த ஒரு சைகைங்க. சமீபமாக எதுவும் கையில் வந்து சேர்ந்த மாதிரி இல்லை. எல்லாமே தாமதமாக நடக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் ரிசல்ட் இல்லை. அதனால் உங்கள் மனசில் ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கலாமுங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எந்த தவறும் நடக்கலைங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனால் அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தாண்டி போயிடுமுங்க. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதே வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துமுங்க. அதனால் இப்போ உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு ஆசையை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன்னு கமெண்ட்டில் எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நல்லது இழுத்து கொண்டு வருமுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் வரும் சைகைகள் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த மறைந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாமுங்க. கன்னி ராசிக்காரர்களே, இது உங்களுக்கு சாதாரணமாக தோன்றுமுங்க. இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் கொண்டு வரலாமுங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக செய்த முயற்சிகள் இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. சின்ன வாய்ப்பு மாதிரி தெரியும் கூட விஷயம் கூட பெரிய வெற்றிக்கான கதவா நிச்சயம் மாறுமுங்க. பணம், மரியாதை, முன்னேற்றம் மூன்றும் உங்களை நோக்கி நகரப் போகுதுங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தை நீங்கள் தவற விட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு வராதுங்க. இதுதான் அந்த ராஜயோக தருணம்ங்க. முழுசா தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த பதிவு முழுமையாக கன்னிராசிக்காரர்களுக்கானதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் அருளால் கிடைக்கக்கூடிய பலன்கள், நட்சத்திரங்களுக்கான பலன்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம்ங்க. கன்னிராசிக்காரர்களே, இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அது முருகனோட அருளுங்க. கன்னிராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகனோட பெயரை எழுதுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்க கிட்ட மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான குணம் இருக்குதுங்க. முயற்சியை கூட முதுகெலும்பா நினைச்சு நீங்க வேலை செய்வீங்க. கன்னிராசிக்காரங்க இலக்க முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டீங்க. பேச்சுல காரசாரமா பேசினாலும் இதய ஈரம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. மென்மையை வெளிக்காட்டுறதுக்கு இவங்க தயங்குவாங்க. நிறைய பேர்கிட்ட ஏமாந்துச்சு, இனியும் ஏமாற தயாரா இல்லை. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க. ஈவு இறக்கத்துக்கு இவங்களோட பெயரை தாராளமா எழுதலாமுங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 108 நாட்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாருங்க. அதிர்ஷ்ட புதியலுக்கான சாவியை உங்க கையில கொடுக்க போறாருங்க. உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு சனீஸ்வர பகவான். இவரால் இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க. நிதி ரீதியாகவும், வணிக ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும் நீங்க நல்லா இருக்க போறீங்க. பண வரவு பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. ஆளுங்கட்சிகிட்ட இருந்த ஆதரவு கிடைக்க போகுதுங்க. எதிரிகள் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சா கூட முடியாதுங்க. வருமானத்தை அதிகமா நீங்க சேர்த்துக்க போறீங்க. சொத்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்க போகுதுங்க. குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் ரீதியா நல்ல வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த குறைகளை நீக்கி வைக்க போறாருங்க சனி பகவான். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லாம பார்த்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல கவனமா வச்சுக்கோங்க. கூட பிறந்தவங்க செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டாமுங்க. சிக்கல்கள் எல்லாம் வந்துருங்க. பிள்ளைகள் வந்து உங்களுக்கு பெருமையை தேடி தர போறாங்க. தனவிருத்தி கொடுக்க போறாரு சனி பகவான். ஆடம்பர செலவு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சொந்த வாகனங்கள்ல இரவு நேரத்துல பயணம் பண்றப்போ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. அரசாங்க வழியில அலட்சியம் வேண்டாமுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்களை கவனமா வச்சுக்கோங்க. வீடு பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கத்தான் செய்யுமுங்க. கையிருப்பும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. மன நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையுமுங்க. உடல் பருமன், உடல் பிறந்தவர்கள் வழியில சொத்து தொடர்புகள், பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் சரி, தொழிலையும் சரி அதீத அக்கறை தேவைப்பட போகுதுங்க. இந்த காலகட்டத்துல பணியிடங்கள்ல கோபத்தையும் வேகத்தையும் கடைபிடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொறுப்பா, நிதானமா, எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சங்கடங்கள் விலக போகுது. முயற்சிகள் வெற்றி வர போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. உடல்ல இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகிட போகுதுங்க. சுறுசுறுப்பா செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு கொள்ளக்கூடிய நேரமா உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. பண வரவு அதிகரிக்க போகுதுங்க. தொழில தடைகள் வளர போகுதுங்க.
தடைகள் விலக போகுதுங்க. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் எல்லாருமே செல்வாக்குகள்லாம் உயர்த்த போறாங்க. ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்குமுங்க. வேலையில பொறுப்பு உயர போகுதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்க போகுதுங்க. வெளிநாட்டுல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலக போகுதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை தேடி சொத்துக்கள் எல்லாம் வரப்போகுதுங்க. முயற்சிகள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே அதிகமாக போகுதுங்க. பட்டம், பதவி எல்லாமே உங்களை தேடி வர போகுதுங்க. பொருளாதார நிலையில உயர்வு, குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. வருமானத்துல தடைகளுக்கு அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்க போகுதுங்க. அரசாங்கத் துறையிலோ தனியார் துறையிலோ உங்களுக்கான செல்வாக்கு உயரப் போகுதுங்க. பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தரப்போறாங்க. உங்களுடைய ஊதியம் உயரப்போகுதுங்க. நீங்க அரசு துறையில இருந்தாலும் சரிங்க, தனியார் துறையில இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய உழைப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மதிப்பும் சம்பளம் உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர போகுதுங்க. போட்டித் தேர்வுகள்ல அதிகமாக கவனம் செலுத்த போறீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. குடும்பத்தாருடைய சங்கடங்கள் எல்லாம் விலக போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வந்துருச்சுங்க. பகைவர்களை வீழ்த்தக்கூடிய வலிமையும் பணவரவும் நீங்க நினைச்சபடி உங்க கையில கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. பிள்ளைகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி பணவரவு கிடைக்க போகுதுங்க. தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. தொழில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அளிக்க போகுதுங்க. புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க. அரசியல்ல செல்வாக்கு உயர போகுதுங்க. புதிய பதவிகள், பொறுப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க. பணம், பதவி, பட்டம், செல்வாக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தெய்வீக சிந்தனை அதிகமாக போகுதுங்க. தைரியமா செயல்பட்டு வருமானத்தை அதிகரிக்க போறீங்க. புதிய முதலீடு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய உடைமைகளுக்கு மதிப்பு கிடைக்க போகுதுங்க. ஊதிய உயர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல பொறுப்பு அதிகமாக போகுதுங்க. குழந்தையோட அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் சீராக போகுதுங்க. உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. சாமர்த்தியமா செயல்பட்டு வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க. திருமணத்துல நல்லது நடக்குமுங்க. வேலையில நல்லது நடக்குமுங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்குமுங்க. குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தந்துருமுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நான் கல்யாணம் ஆகி எனக்கு 5 வருஷம் ஆகுது, நான் போகாத கோவில் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. உங்களை இது நாள் வரைக்கும் வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களை தேடி வர போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதான் நடக்குமுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததான் நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதம் திருமணம் போன்ற காரியங்கள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறுமுங்க. அடுத்ததா நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களுங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறுமுங்க. கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி காரியம் மாற்றினா மிக சிறப்பாக நடைபெறுமுங்க. முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களிடம் ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பாராத வளர்ச்சி பெறுமுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குமுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா நம்மளுடைய
நம்மளுடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களுங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதம் மனமகிழ்ச்சி ஏற்படுமுங்க, மனதிற்கினிய சம்பவங்கள் நிகழுமுங்க. இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேருமுங்க, காரியத்தை கச்சிதமா முடிக்கும் திறமை உங்களுக்கு வந்து சேருமுங்க. தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியுமுங்க, வாக்குவன்மையான நன்மைகள் ஏற்படுமுங்க. தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்குமுங்க, பண பிரச்சனைகள் தீருமுங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க, உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. புதுசா நிலை வாங்க போறீங்க, வீடெல்லாம் கட்ட போறீங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரியும் அதுக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததா நம்மளுடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள்ங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குமுங்க, வாகன யோகம் உண்டாகுமுங்க. குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை அதிகரிக்குமுங்க. பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சில பணிகளை மேற்கொள்வீங்க. தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வழிபடுவாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருமுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நல்லதே நடக்குமுங்க, நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்கங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கடகம், மகரம், இவங்க எல்லாருமே நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கிறாங்கங்க. கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்கங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்கங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவினரோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்கங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்ததன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுமுங்க. கன்னிராசிக்காரர்களை இப்ப வர நீங்க கேட்டதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தை இல்லைங்க, அது உங்க வாழ்க்கையில சொல்லிக்கிட்டு இருக்கும் ஒரு உண்மைங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இப்ப நீங்க நிக்கிற இடம் தோல்வி இல்லைங்க, அது அடுத்த வெற்றிக்கான கதவுங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை தள்ளி போட்ட மாதிரி தோணும், ஆனா உண்மையில அது உங்களை உயர்வடைய வைக்குதுங்க. இப்ப இருந்து பழைய பயங்கள், பழைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விடுங்க, அது உங்களை தடுக்கிற சுமை மட்டும்தாங்க. ஒரு புதிய முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னே போவேன், அந்த ஒரு தீர்மானம் எடுத்த உடனே உங்க எனர்ஜி மாறுமுங்க, உங்க பாதை மாறுமுங்க, உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்குமுங்க. நேரம் தாமதமாகலாமுங்க, ஆனா நல்லது வராம போகாதுங்க. நீங்க காத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த வெற்றி அது உங்க பக்கம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க, உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தைரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டே இருங்க. கன்னிராசிக்காரர்களே, இது முடிவு இல்லைங்க, இது உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம்ங்க. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும், நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.